காற்றில் வெண்மீன் மழையாய் பொழிகிறதே உன் விழியால் என்னை உருகச் செய்தாய் என் சேனை கண்ணீர் உன்னில் விழுகிறதே. அப்பா அந்த மித்ரா ஆடெல்லாம் ஓட்டிட்டு கிளம்பிட்டான். இதுக்காக தான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மித்ரா நான் உங்ககிட்ட செயின் கேட்டு நீ இல்லைன்னு சொல்லிட்டல, ஆனால் இன்னைக்கு பாருடி அந்த செயின் எடுத்து வித்து அதை நான் பணமாக்கலை. என் பேர் அஞ்சலி இல்லை. ஃபஸ்ட்டு அந்த செயின் எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும். அட இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறது? அட பிரதீப் தான் கால் பண்ணுறான். மார்னிங்லேருந்து இவனுக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணினோம், ஆனால் எடுக்கவே இல்லை. அப்பா ஒரு வழியா அவனை கூப்பிட்டுட்டான். முதல்ல அவன்கிட்ட பேசணும். ஹலோ பிரதீப். சொல்லு ஸ்வீட்டி, குட் மார்னிங். என்னது மார்னிங்லேருந்து இத்தனை தடவை கால் பண்ணிருக்க, என்னாச்சு? பிரதீப் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக தான் காலையிலேருந்து அத்தனை வாட்டி கால் பண்ணினேன், ஆனால் நீ எடுக்கவே இல்லை. ஏன் பிரதீப்? ஸ்வீட்டி, ஆக்சுவலா இப்பதான் நான் தூங்கியே எழுந்தோடனே போன் எடுத்து பார்த்தா உங்ககிட்ட இருந்து இவ்வளோ கால்ஸ். சரி என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நானே கூப்பிட்டேன். ஏன் ஸ்வீட்டி, என்ன என்ன முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்? பிரதீப் நேற்று என்கிட்ட என்ன சொன்னேன்? 10,000 நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன்னா அதை ஏஜென்சி கிட்ட கொடுத்து எனக்கு மாடலிங் சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னல. அந்த 10,000 நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றதுக்காக தான் உனக்கு கால் பண்ணினேன். ஹே ஸ்வீட்டி, என்ன சொல்ற நீ? 10,000 அப்போ ரெடி பண்ணிட்டியா? இன்னும் இல்ல பிரதீப், ஆனா ஈவினிங்குள்ளார எப்படியும் 10,000 அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஈவினிங்கே வந்து உங்ககிட்ட 10,000 நான் கொடுப்பேன். அதை எந்த ஏஜென்சி கிட்ட கொடுக்கணுமோ அந்த ஏஜென்சி கிட்ட கொடுத்து எனக்கு சான்ஸ் வாங்கி தரேன். ஓகே ஸ்வீட்டி, ரியலி? ஆனா நேத்தி 10,000 ரெடி பண்ணணும்னு சொன்னோன்னே என்னால எப்படி 10,000 ரெடி பண்ண முடியும்னு கேட்டேன். பட் இன்னைக்கு என்னடானா ஈவினிங்குள்ளார ரெடி பண்ணிடுவேன்னு சொல்ற. எப்படி ஸ்வீட்டி, எப்படி? அதெல்லாம் அப்படிதான் பிரதீப். பிரதீப் அப்புறம் அந்த ஒரு ஏஜென்சி கிட்ட மட்டும் பேசி வைக்காத. இன்னும் 2-3 ஏஜென்சி கிட்ட பேசி எவ்வளோ பணம் கொடுக்கணும் என்ன எதெல்லாம் விசாரி. பணத்தை பத்தி கவலைப்படாத பிரதீப், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? ஸ்வீட்டி, என்ன இது ஷாக்கு மேல ஷாக் கொடுத்துட்டே இருக்க? 10,000 அரேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு இப்போ 2-3 ஏஜென்சியை ரெடி பண்ணி வைன்னு சொல்ற. ஸ்வீட்டி, 2-3 ஏஜென்சி கிட்ட நான் பேசணும்னா ஒரு ஏஜென்சி 10,000, இன்னொரு ஏஜென்சி 20,000 அப்படி இப்படின்னு நிறைய அமௌண்ட் தேவைப்படும். அதுக்கு என்ன ஸ்வீட்டி பண்ணுவ? பிரதீப் நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் அமௌண்ட் நான் ரெடி பண்ணிடுவேன். நீ ஏஜென்சி கிட்ட மட்டும் பேசி எனக்கு சான்ஸ் ரெடி பண்ணு. ஓகே? என்னமோ ஸ்வீட்டி, ஒன்னும் புரியல. பட் இன்னும் நீ அமௌண்ட் எடுத்துட்டு வந்துருவல, நான் அந்த ஏஜென்சி கிட்ட பேசிடட்டுமா? பிரதீப் சீக்கிரம் அந்த ஏஜென்சி கிட்ட பேசு. நான் தான் சொல்றேன்ல ஈவினிங்குள்ளார அமௌண்ட் ரெடி ஆகிடும். அமௌண்ட் ரெடி ஆனோன்னே உங்க வீட்டுக்கு நான் ஈவினிங் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஓகே ஸ்வீட்டி, தென் நீ அமௌண்ட் ரெடி பண்ணிட்ட. இதுக்கப்புறம் ஏஜென்சி கிட்ட பேசுற வேலை தானே. ஓகே நான் பாத்துக்கிறேன். ஓகே ஸ்வீட்டி, ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். பாய் பிரதீப். முதல்ல அந்த செயினை தேடுவோம். அந்த செயினை பீரோல தானே வச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் அங்க தேடுவோம். என்ன இது, இந்த பீரோல ஒரு இடம் விடாம தேடிட்டோம், ஆனா அந்த செயினை காணோம். பீரோல இல்லைன்னா வேற எங்க வச்சிருப்பா? ஒருவேளை இந்த இந்த டிரால எங்கேயாச்சும் வச்சிருப்பாளோ? அந்த டிராலையும் பாத்திர வேண்டியதான். என்ன இது, அந்த செயினை எங்கேயுமே காணோம். அவ எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த செயின் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீரோக்குள்ள வைக்கிறத நம்மளே பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது செயின் பீரோல இல்லாம வேற எங்க இருக்கும்? இல்ல, எனக்கு இன்னொரு வாட்டி பீரோ ஃபுல்லா ஒரு இடம் விடாம தேடணும். என்ன இது, பீரோ ஃபுல்லா நல்லா அலசி பார்த்துட்டோம், ஆனா அந்த செயினை எங்கேயுமே காணோம். ஒருவேளை கழுத்துல போட்டிருப்பாளோ? இல்லையே, காலையில போகும்போது பார்த்தனே எப்பவும் போல அதே விக்கிற செயின் தான் போட்டிருந்தா. ஆனா அப்போ இந்த செயின் எங்க போயிருக்கும்? ஒருவேளை அந்த செயினை நம்ம எடுத்துருவோன்னு வேற எங்கேயாச்சும் வச்சிருப்பாளோ? சாச்சா, மித்ராவுக்கு அந்த அளவுக்குலாம் புத்தியே கிடையாது. சரியான முட்டாளவ. அவளாச்சும் செயினை மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறதாச்சும் இல்லை. அப்போ வேற எங்க போயிருக்கும்? இல்லை இல்லை இல்லை, அந்த செயின் பீரோல எங்கேயுமே இல்லை. பீரோனே இல்லை, இங்கே உள்ள எந்த இடத்துலையுமே அந்த செயின் இல்லை. அந்த செயின் இங்கே இல்லைன்னா வேற எங்க போயிருக்கும்? ஒருவேளை அம்மா மித்ரா கிட்ட இருந்து அந்த செயினை வாங்கியிருப்பாங்களோ? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு தடவை மித்ரா கிட்ட அம்மா செயின் கேட்கும்போது மித்ரா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்போ செயின் கண்டிப்பா இங்கே தான் எங்கேயோ இருக்கு. அஞ்சலி, எதுக்கும் இன்னொரு வாட்டி நல்லா தேடு. அந்த பீரோக்கு உள்ள ஏதோ ஒரு சின்னதா ஒரு இடம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு செயின் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அஞ்சலி போய் தேடு. அஞ்சலி தேடு போ. செயின் கிடைச்சிருச்சு.
ஒரு வழியா அந்த செயினை தேடி கண்டுபிடிச்சு எடுத்தாச்சு. மித்ரா, நான் எடுத்துடக்கூடாதுன்னு தானே நீ வேற எங்கேயும் ஒளிச்சு வச்சிருக்காங்க. எப்படி எடுத்தேன்னு பார்த்தல. இனிமே இது உன் செயின் இல்லை மித்ரா, இது அந்த கடைக்காரனோட செயின். இன்னைக்கே போய் இந்த செயினை விற்று பணமாக்கி பிரதீப் கிட்ட போய் கொடுத்து சீக்கிரமா எனக்கு மாடலிங் சான்ஸ் வரப்போகுது. ஐயோ, நினைக்கும் போது எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. முதல்ல இந்த செயினை போய் விற்கணும். அஞ்சலி, ஐயோ அம்மா, பூச்சி நல்லா மாட்டிக்கிட்டேன். அஞ்சலி, முதல்ல செயின் மாற. அஞ்சலி இரு, கையில ஏதோ செயின் மாதிரி தெரியுது. என்னது? இல்லம்மா, அது அது வந்து. அஞ்சலி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த செயின் அந்த மித்ராவோட அம்மா செயின் தானே? அம்மா, என்ன சொல்றீங்க? ஏண்டி, எனக்கு தெரியாதா? இது மித்ராவோட அம்மா செயின் தான். ஆனா அஞ்சலி, இதை எதுக்கு நீ கையில வச்சிருக்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லட்டுமா? இது முதல்ல தங்க செயினே கிடையாது, இது கவரிங் செயின். என்ன கவரிங் செயினா? ஆமாடி, அதுக்கு எதுக்கு நீ இம்பிட்டு சாக்காவற? இங்க பாரு, அவகிட்ட ஒரு தடவை போய் உங்க அம்மாவோட தங்க செயினை என்கிட்ட கொடுன்னு சொன்னேன். ஆனா அவ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. எப்படி இவ கொடுக்க மாட்டான்னு தெரியும். அதனாலதான் அவ வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த தங்க செயினை எடுத்துட்டு அதுக்கு பதிலா அதே மாதிரி ஒரு கவரிங் செயினை வாங்கி வச்சுட்டேன். இப்ப நீ கையில வச்சிருக்கே, அதை நான் வாங்கி வச்ச கவரிங் செயின் தான். அது அவங்க அம்மாவோட தங்க செயின் கிடையாது. அப்போ இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்தது தங்க செயின் இல்லையா, கவரிங் செயினா? நான் கேடின்னு பார்த்தா அம்மா எனக்கு மேல கேடியா இருக்காங்க. எனக்கு முன்னாடி அவளோட செயினை ஆட்டை போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? பிரதீப் கிட்ட வேற ஈவினிங்குள்ளார பணத்தோட வரேன்னு சொல்லிட்டேனே. ஐயோ கடவுளே. அஞ்சலி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நான் கிளம்புனதுக்கு அப்புறம் நீ அந்த செயினை தேடி கண்டுபிடிச்சி இந்நேரம் உன் கையில ஒரு செயின் வச்சிருப்பேன். ஆனா அது உண்மையான செயின் இல்லை அஞ்சலி, அது கவரிங் செயின். என் அம்மாவோட செயின் நான் ஏதோ கையில வச்சிருக்கேன்ல, இதுதான். மித்ரா, 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 உன்னதான் கூப்பிடுறேன். அன்பு, நீ எப்போ வந்த? மித்ரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இது இது அம்மாவோட செயின் தானே? இது வேற கையில வச்சிருக்க, என்னாச்சு மித்ரா? அன்பு, நேத்தி அஞ்சலி என்கிட்ட வந்து. என்ன, உங்க அம்மா செயினை உங்ககிட்ட வந்து கேட்டாளா? ஆமா அன்பு. ஓ, அதான் மேடம் தங்கச்சிக்காக இந்த செயினை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? இல்ல அன்பு, இல்ல. உனக்கு உனக்கு நல்லா தெரியும்ல, என் அம்மா ஞாபகமா இருக்கிறது இந்த ஒரு செயின் மட்டும்தான். இது அஞ்சலின்னு இல்ல, வேற யாரு கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் அன்பு, கொடுக்க மாட்டேன், எப்பவுமே கொடுக்க மாட்டேன். மித்ரா, ப்ளீஸ் மித்ரா, அழாத. சே, ஏன் தான் உங்க சித்தியும் அஞ்சலியும் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. ரெண்டு பேருக்கும் இந்த செயின் மேலதான் கண்ணு இல்ல. ஆமா அன்பு, அவங்களுக்கு வேணும்னா இது வெறும் தங்கமா தெரியலாம். ஆனா இது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இதை நான் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அன்பு. அப்புறம் கண்டிப்பா உனக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். நன்றி அன்பு, ரொம்ப ரொம்ப நன்றி. மித்ரா, எனக்கு எதுக்கு இப்ப நீ தேங்க்ஸ் சொல்ற? இல்ல அன்பு, இல்ல. அம்மாவோட செயின் இப்ப வரைக்கும் என்கிட்ட இருக்குன்னா அதுக்கு முழு காரணமும் நீதான் அன்பு, நீதான். அதுக்காக உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அன்பு, பத்தாது. மித்ரா, என்ன இது இப்படி அழுதுட்டு இருக்கா? இல்ல அன்பு, முத தடவை சித்தி அம்மாவோட செயினை என்கிட்ட கொடுன்னு சொல்லி கேட்கும்போது நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த செயினை எடுத்துட்டு உங்ககிட்ட ஓடி வந்தேன். அப்ப நீதான் அன்பு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டினேன். என்னைக்கே இருந்தாலும் உன் சித்தி இந்த செயினை கண்டிப்பா எடுத்துருவாங்க. உன் அம்மாவோட செயின் உன் கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னா இதே மாதிரி ஒரு கவரிங் செயின் வாங்கி இந்த செயின் உள்ள இடத்துல வச்சிருன்னு சொன்னேன். நானும் அதே மாதிரி ஒரு கவரிங் செயின் வாங்கி வச்சுட்டேன். நீ சொன்ன மாதிரி தான் அன்பு நடந்துச்சு. சித்தி சித்தி ஒரு நாள் நான் வீட்டுல இல்லாத போது அந்த கவரிங் செயினை எடுத்துட்டாங்க அன்பு, எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க செயின் எடுத்தது எனக்கு தெரியக்கூடாதுன்னு இதே மாதிரி அவங்களும் ஒரு கவரிங் செயின் வாங்கி அந்த இடத்துல வச்சுட்டாங்க அன்பு. ஆனா சித்திக்கு இப்ப வரைக்கும் தெரியாது அன்பு, அவங்க வச்சிருக்க செயின் கவரிங் செயின், அது தங்க செயின் கிடையாதுன்னு அவங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. ஆனா அவங்க இப்ப வரைக்கும் அது என் அம்மாவோட செயின் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ என் அம்மாவோட செயின் என் கையில இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான் அன்பு, நீதான். இதுக்காக உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது அன்பு. தேங்க்ஸ் அன்பு, ரொம்ப 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 தேங்க்ஸ்.
மித்ரா முதல்ல அழுகிறது நிறுத்து. எனக்கு எதுக்கு மித்ரா இவ்ளோ தேங்க்ஸ் சொல்றா? நீ பண்ணின உதவிக்கு முன்னாடிலாம் இது ஒண்ணுமே இல்ல மித்ரா, ஒண்ணுமே இல்ல. ஏன்னா எனக்கு நீ அவ்வளவு உதவி பண்ணிருக்க. அதுக்காக நான் வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இல்ல அன்பு, நீ மட்டும் கவரிங் செயினை மாத்தி வைக்க சொல்லலைன்னா கண்டிப்பா இந்நேரம் சித்தி இந்த செயினை எடுத்திருந்திருப்பாங்க. அப்புறம் என் அம்மா செயின் என் கூட இல்லாமலே போயிருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு என் அம்மா செயின் இப்ப வரைக்கும் என் கூட இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான் அன்பு, நீ மட்டும்தான். சரி ஓகே மித்ரா, ஒன்னும் இல்ல. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் அழுகிறது நிறுத்து. மித்ரா நான் இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா உங்க அம்மாவோட செயின் உன் கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்கும், சரியா? ஆனா இதை நீ இன்னும் நல்லா பத்திரமா வச்சுக்கணும், ஓகே? ஓகே அன்பு. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா அஞ்சலி தேடும்போது ஒருவேளை நான் மறைச்சு வச்சிருக்க இடத்த அஞ்சலி கண்டுபிடிச்சி இந்த செயினை எடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதனால தான் அங்கேருந்து நான் செயினை எடுத்துட்டு இன்னைக்கு இங்கே வந்துட்டேன். இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து மறைச்சு வைக்கணும். அதை முதல்ல பண்ணு மித்ரா. ஃபர்ஸ்ட் ஒரு சேஃபான இடத்துல இந்த செயினை மறைச்சு வச்சுக்கோ, சரியா? முக்கியமா அந்த அஞ்சலிக்கு தெரியாம மறைச்சு வச்சுக்கோ, ஓகே? சரி அன்பு. எனக்கு என்னமோ இதுக்கு மேலே இந்த செயின் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு தோணுது. சித்தியை பொறுத்த வரைக்கும் அது கவரிங் செயின் தான். அதனால சித்திக்கிட்ட நான் அம்மாவோட செயினை நான் கழுத்துலேயே போட்டுக்கிறேன்னு சொல்லி நான் இனிமேல் இந்த செயினை கழுத்துலேயே போட்டுக்கலான்னு இருக்கேன். மித்ரா செம்ம ஐடியா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த செயின் தான் தங்க செயின். ஏன்னா அவங்களே தான் மறுபடியும் கவரிங் செயின் வாங்கி உள்ள வச்சது. இதை நீ திரும்பி எடுத்து போட்டுக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ரொம்ப 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 நல்ல ஐடியா. பேசாம இந்த செயினை நீ உன் கழுத்துலேயே போட்டுக்கோ, அதுதான் சேஃப், ஓகே? ஆமா அன்பு, நானும் அதை தான் நினைச்சேன். சித்தியை பொறுத்த வரைக்கும் இது கவரிங் செயின் தானே, அதனால கழுத்துல போட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இனிமே இந்த செயினை நான் கழுத்துலேயே போட்டுக்க போறேன் அன்பு. ஓகே மித்ரா, அப்புறம் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு, இப்பயாச்சும் சிரிக்கலாமே. அன்பு நீ இருக்கியே, சிரிச்சிட்டேன் போதுமா? போதும், நீ சிரிச்சுட்டே இரு மித்ரா, அதுதான் நல்லா இருக்கு. சரி மித்ரா, நான் கொஞ்சம் வெளியில போகணும், சோ நான் கிளம்பட்டுமா? ஓகே அன்பு. அப்புறம் மறுபடியும் தேங்க்ஸ். மித்ரா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும்னா உனக்கு நான் நாள் ஃபுல்லா உட்காந்து தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது, சரியா? உன் தேங்க்ஸ்லாம் எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன், பாய். அன்பு, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க உண்மையாவே நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப கூட பாரு, என்ன சிரிக்க வச்சுட்டு தான் போற. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை அன்பு. அஞ்சலி, என்னடி யோசிக்கிற? அம்மா எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணனா? எல்லாம் உனக்காக தான் அஞ்சலி. இங்க பாரு, நான் சேர்க்கிற சொத்து சுகம் எல்லாமே உனக்காக மட்டும்தான்டி, உனக்காக மட்டும்தான். வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறது, ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வளர்த்து வித்து அது மூலியமா வர காசு, அப்புறம் நிலத்தை குத்தகைக்கு விட்டு அது மூலியமா வர காசு, அப்படி இப்படின்னு அம்மா சேர்த்து வைக்கிற சொத்து எல்லாம் உனக்காக தாண்டி. எல்லாம் எதுக்கு தெரியுமா? நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான். இங்க பாரு அஞ்சலி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அஞ்சலி, உனக்கு இந்த வருஷத்துக்குள்ளார கல்யாணத்தை முடிச்சு போடலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? என்ன கல்யாணமா? மா என்னமா பேசுறீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் வேலை தேடிட்டு இருக்கேன். வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணலான்னு சொல்றீங்க? நீ வேலை தேடி கிழிச்சதெல்லாம் போதும். படிச்சு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆக போகுது. இன்னும் வேலை தேடிட்டு மட்டும் தான் இருக்க, ஒரு வேலைக்கு போனதா இல்ல. நானும் சரி நீ ஆசைப்படுறியா வேலைக்கு போட்டு சொல்லி விட்டேன். ஆனா இதுக்கு மேல விடுற மாதிரி இல்ல. நல்ல வரன் வந்துச்சுன்னா கண்டிப்பா உன கல்யாணம் பண்ணி கொடுத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன்டி. என்ன மா? இல்லம்மா, என்னாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். போதும்டி போதும். இம்புட்டு நாள் நீ சொன்னதா நான் கேட்டேன். இனிமே நான் சொல்றது நீ கேளு. இங்க பாரு, நல்ல மாப்பிள்ளை நல்ல சொத்து பத்தோட வந்துச்சுன்னா கண்டிப்பா உன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், சரியா? இங்க பாருடி, அந்த கவரிங் செயினை இன்னும் எம்புட்டு தூரம் தான் கையிலே வச்சிட்டு இருக்க போறா. முதல்ல அதை போய் இருந்த இடத்துல போய் வை. அதான் அவங்க அம்மாவோட செயின் நினைச்சிட்டு இருக்கா. முதல்ல போய் வை போ. கொஞ்சம் கேளு. ஐயோ கடவுளே, என்ன இது? அம்மா திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. நானே வேலை தேடுறேன்னு போய் சொல்லிட்டு தான் இவ்வளவு நாள் மாடலிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப திடீர்னு அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க. ஐயோ, அம்மா சொல்ற மாதிரி நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் எங்க இதெல்லாம் மாடலிங் சினிமா இந்த மாதிரிலாம் பண்றது? எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் சோறாக்கி போட்டுக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு துணி துவைச்சிக்கிட்டு வீடை ஃபுல்லா பாத்துக்கிட்டு அப்படிதான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, முக்கியமா புள்ள குட்டிலாம் பெத்து போட்டுட்டா ஐயோ என் அழகே போயிடும். அழகே இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு சினிமால சான்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா அவ்வளவுதான். என்னாலும் சரி, நான் கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்கவே மாட்டேன். இத கவரிங்னு தெரியாம நான் இவ்வளவு நேரம் தேடி கண்டுபிடிச்சி சந்தோஷம் வேற பட்டேன் இந்த செயினை கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஆனா கடைசியில பார்த்தா அம்மா அந்த செயினை எடுத்து வச்சிருக்காங்க. நான் கேடினா அம்மா மகா கேடியா இருக்காங்க. ஐயோ, இப்ப பிரதீப் கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? நான் வேற எப்படியாச்சும் பணம் ரெடி பண்ணிடுவேன். அதனால நீ அந்த ஏஜென்சி கிட்ட பேசுன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை பிரதீப் அந்த ஏஜென்சி கிட்ட பேசியிருந்தானா? ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? பிரதீப் போய் இப்ப எப்படி சமாளிக்கிறது?
என்னதான் எல்லா சொத்து பிசினஸ் எல்லாமே அந்த ரிஷி பேர்ல இருந்தாலும் பாத்துக்கிறது டாடி தானே. அப்படி இருக்கும்போது டாடி எனக்காக தனியா ஒரு பிசினஸ் கொடுத்தாதான் என்னமா. அதை விட்டுட்டு சும்மா சும்மா அந்த அஸ்வின் கூட ஆபீஸ் போக சொல்றாரு. சுத்தமா அஸ்வின் கிட்ட வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கவே இல்லை. டாடி தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நானே அங்க ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் இருக்கேன். அதுவும் இந்த இந்த வரும் வேற அங்கதான் இருக்கான். அவனை பாக்குறதுக்கு வேற எரிச்சலா இருக்கு. சம்டைம்ஸ் அவெல்லாம் வந்து எனக்கு வேலையை சொல்றான். அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு என்னோட ரேஞ்ச். ஆபீஸ் போறதுக்கு எரிச்சலா இருக்கு. அஸ்வின் என்கிட்ட ஏதாச்சும் வேலை சொன்னாவே எனக்கு பத்துக்கிட்டு வருது. இதுல இந்த வருண்லாம் வந்து என்கிட்ட இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லும் போது அப்படியே ஏதாச்சும் பண்ணலாம் போல இருக்குது. ஆனா எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். டாடி மட்டும் என்கிட்ட தனியா ஒரு பிசினஸ் கொடுத்தாருன்னா நான் அப்படியே கெத்தா இருப்பேன். ஆனா அங்க நான் ஒரு வெத்தா இருக்கேன். டாடியோட பையனு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாரும் என்ன சாதாரணமா தான் பாக்குறாங்களே. ஆனா அந்த அஸ்வினுக்கும் வருணுக்கும் கொடுக்குற மரியாதையை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் எரிச்சலா இருக்கு. ஹே ராகுல், நீங்க என்ன பண்ற? ஷாலினி இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். இதுல நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத. நீங்க எதுக்கு வந்திருக்கியோ அதுக்குதான் நானும் வந்திருக்கேன். போதுமா? ஹே ராகுல், கூல் கூல் கூல்யா. எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? வேற என்ன, எல்லாம் இந்த வேலையை பத்தி தான். ராகுல் என்ன சொல்ற? எனக்கு புரியல. வேலையை பத்தி தானா? ஷாலினி உனக்கு நல்லா தெரியும். என்னதான் எல்லா பிசினஸ் சொத்து எல்லாமே அந்த ரிஷி பேர்ல இருந்தாலும் பட் மேனேஜ் பண்றது டாடி தானே. டாடி நினைச்சாருன்னா எனக்கு தனி ஒரு பிசினஸ் கொடுக்க முடியும். ஆனா அவரு இப்ப வரைக்கும் தனியா கொடுக்காம எனக்கு இன்னும் நம்ம ஆபீஸ்ல தான் போய் வேலை பார்க்க சொல்றாரு. அதுவும் அஸ்வின் கிட்ட வேலை பார்க்க சொன்னா கூட பரவாயில்ல. அந்த வருண் தான் எனக்கு வந்து வேலை சொல்றான். அதை நினைச்சாதான் எரிச்சலா இருக்கு. வாட்? ராகுல், ஐ நோ, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். உனக்கு அஸ்வின் கிட்ட வேலை பார்க்கறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கல. இதுல இந்த வருண் வேற உனக்கு வேலை சொல்றான்னு சொல்ற. அப்போ கண்டிப்பா உனக்கு ஆபீஸ் போக பிடிச்சிருந்திருக்காது. அதனாலதான் இப்ப நீ பப்புக்கு வந்திருக்க. கரெக்டா? எக்ஸாக்டா சொல்லணும்னா அதேதான் ஷாலினி. எனக்கு சுத்தமா ஆபீஸ் போகவே பிடிக்கல. டாடி கிட்ட நான் போய் கேட்டுட்டேன், எனக்கு தனியா ஒரு பிசினஸ் கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு. பட் டாடி என்னை நம்பி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. முதல்ல அஸ்வின் கூட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு நான் தனியா பிசினஸ் தரேன்னு சொல்றாரு. எரிச்சலா இருக்கு ஷாலினி. ஆபீஸ் போனாவே அங்க யாருமே என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அந்த வருணுக்கு கொடுக்குற மரியாதையை கூட யாரும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எரிச்சலா இருக்கு டெய்லி ஒரு எம்ப்ளாயி மாதிரி ஆபீஸ் போறதுக்கு. ராகுல், ஐ டோன்ட் நோ. அங்கிள் நினச்சாருன்னா உனக்கு ஈஸியாக ஒரு பிஸ்னஸை கொடுக்கலாம். பட் அவர் ஏன் கொடுக்காம இருக்காருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இட்ஸ் ஓகே ராகுல், விடு. எல்லாம் கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் தான் உனக்கு தனியாக பிஸ்னஸ் தரேன்னு சொல்லியிருக்காருல. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே ஷாலினி, அதே நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். சரி, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எப்படியா இருந்தாலும் டாடி நம்ம கிட்ட ஒரு பிசினஸ் கொடுப்பாருன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு தெரியுமா? எல்லா பிசினஸையும் பாத்துக்கிறது உங்க டாடி தான். ஆனா உங்க டாடி உனக்கு ஒரு பிசினஸ் கூட தனியா கொடுக்க அப்படின்னு ஓவரா கிண்டல் பண்றானுங்க. இவனுங்களுக்காகவே டாடி கிட்ட இருந்து சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் வாங்கி நான் பண்ணணும் ஷாலினி. ராகுல், ஐ அண்டர்ஸ்டாண்ட். யூ டோன்ட் வரி. சீக்கிரமாவே அங்கிள் உனக்குன்னு ஒரு பிஸ்னஸை கொடுப்பாரு. ஓகே சரி, ஓகே ராகுல். இங்கே வந்ததே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. வா ராகுல், ஜாலியாக நம்மளும் போய் என்ஜாய் பண்ணலாம். நானும் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் அழைச்சிட்டு வரல. உன்னை பார்த்தாலும் நீயும் தனியாக வந்திருக்க மாதிரி தான் இருக்கு. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே ஷாலினி, லெட்ஸ் கோ. ஷாலினி 1 மினிட். கேட்கணும்னு இருந்தேன். ஏதோ ஊர் திருவிழாவுக்கு எல்லாரும் போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ போறியா என்ன? நோ ராகுல், நான்லாம் கண்டிப்பா வரமாட்டேன். என்னாலலாம் அந்த வில்லேஜ்ல எல்லாம் போய் 10 நாள்லாம் கண்டிப்பா இருக்கவே முடியாது. நானே அங்கிள் கிட்ட இதை பத்தி நைட்டு பேசணும். யா ஷாலினி, எனக்கும் சேம் அதே தாட் தான். எனக்கும் இந்த வில்லேஜ்க்கு போறதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ நானுமே டாட் கிட்ட இதை பத்தி பேசணும். ஹோ கம்மான் யா, அதை பத்திலாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம். வந்ததே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே. லெட்ஸ் ஸ்டார்ட். கம்மான், வா போலாம். ஓகே ஷாலினி, லெட்ஸ் கோ. சித்திமா, என்ன இது? டைம் ரொம்ப ஆகிட்டு. நீங்க போய் இன்னும் தூங்காம இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் போய் தூங்குங்க, போங்க. சரிப்பா ராஜா, நானும் உங்ககிட்ட அதே தான் சொல்றேன். டைம் ரொம்ப ஆகிட்டுப்பா, ஃபர்ஸ்ட் போய் தூங்கு போ. சரிங்க சித்திமா. சித்திமா, டேப்லெட்லாம் போட்டீங்கல்ல? எல்லாம் போட்டுட்டேன்ப்பா. சரிங்க சித்திமா. சித்திமா, ரிஷி கிட்ட பேசுனீங்களா? பேசினப்பா. ரிஷி திருவிழாக்கு வரேன்னு சொல்லிட்டான். உண்மையாவே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஆனா என்ன, 10 நாள் திருவிழாலையும் இருப்பான்னு நினைச்சோம். ஆனா இவன் 4-5 நாள் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டான். எது எப்படியோ ரிஷி திருவிழாக்கு வர்றதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா சித்திமா, எல்லாரும் போறோம். ரிஷி மட்டும் வரலையேன்னு கவலையா இருந்துச்சு. இப்போ அந்த கவலையும் போயிட்டு. சரிங்க சித்திமா, டைம் ரொம்ப ஆகிட்டு, வாங்க போய் தூங்கலாம். டாட், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எஸ் அங்கிள், நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ராகுல், ஷாலினி, டைம் என்ன ஆகுது? இந்த டைம்ல என்ன பேச வேண்டியது இருக்கு? எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். முதல்ல 2 பேர் போய் தூங்குங்க, போங்க.
ஆமாப்பா, 2 பேரும் ஃபர்ஸ்ட் போய் தூங்குங்க. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இல்ல பாட்டி, இப்பவே பேசி ஆகணும். ராகுல், அதான் சொல்றேன்ல, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலான்னு. அப்புறம் என்ன? ராஜா, இப்ப எதுக்குப்பா நீ இவ்ளோ கோவப்படுற? இருப்பா, பசங்க 2 பேரும் ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க. என்ன எதுன்னு கேட்கலாம். நீ கோவப்படாத, சரியா? இல்ல சித்திமா, அது சரி சித்திமா. டேய், என்னடா பேசணும், சீக்கிரம் சொல்லு. டாட், அது எல்லாரும் சேர்ந்து ஏதோ திருவிழாக்கு போகணும், 10 நாள் அங்க ஸ்டே பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல. எனக்கு திருவிழாக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்ல டாட், ஸோ நான் வரல திருவிழாக்கு. எஸ் அங்கிள், ஐ எம் ஆல்சோ நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ நானும் திருவிழாக்கு வரல. வாட், 2 பேரும் திருவிழாக்கு வரலையா? இங்க பாருங்க, வீட்டுல உள்ள எல்லாரும் திருவிழாக்கு போய் தான் ஆகணும். உங்க 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாரும் திருவிழாக்கு போறோம், புரிஞ்சதா? ராஜா, நீ டென்ஷன் ஆகாதப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல சித்திமா, வீட்டுல உள்ள எல்லாரும் போலான்னு முடிவு எடுத்துட்டோம். ஏன் ரிஷி கூட லண்டன்ல இருந்து வரேன்னு அவனும் சொல்லிட்டான். பின்ன அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. திருவிழாக்கு வீட்டுல உள்ள எல்லாரும் போறோம். உங்க 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க திருவிழாக்கு வந்துதான் ஆகணும், புரிஞ்சதா? அங்கிள், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். 10 நாள், அதுவும் அந்த வில்லேஜில் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அங்கிள். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் வரலன்னு. எஸ் டாட், என்னாலையும் அந்த வில்லேஜ்ல வந்து 10 டேஸ்லாம் கண்டிப்பா ஸ்டே பண்ண முடியாது. அதனாலதான் நானும் வரலன்னு சொன்னேன். ராகுல், ஷாலினி, நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அந்த கிராமத்துல நமக்கு பெரிய வீடு ஒண்ணு இருக்குப்பா. முன்னாடி வேணும்னா எந்த வசதியும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த வீட்டுல நீங்க ஆசைப்படுற மாதிரி எல்லா வசதியுமே இருக்கும். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்பா. அதனால நீங்க தாராளமா வரலாம், சரியா? சித்திமா, நீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க? ராகுல், ஷாலினி 2 பேர் நல்லா கேட்டுக்கோங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே திருவிழாக்கு போறோம். நீங்களும் கண்டிப்பா திருவிழாக்கு வரீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 2 பேர் ஃபர்ஸ்ட் போய் தூங்குங்க, போங்க.